பாண்டாவின் தொழில் முயற்சி கதை. ஒரு காலத்தில் அடர்ந்த மூங்கில் காட்டில் ஜின்ஜின் என்ற குட்டி பாண்டா ஒன்று வாழ்ந்து வந்தது. மற்ற பாண்டாக்களைப் போல் அல்லாமல் ஜின்ஜின் எப்போதும் சாகசங்களை தேடி அலைந்தது. ஜின்ஜின் எப்பொழுதும் தான் ஏதாவது ஒரு சாதனையை செய்யப்போவதாக கூறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஜின்ஜின் சொல்வதைக் கேட்டு மற்ற பாண்டாக்கள் ஜின்ஜின்னை கேலி செய்வார்கள். ஒரு நாள் ஜின்ஜின் தன் முன்னோர்கள் அவர்களது பாண்டா கூட்டத்துக்கு கூறிய நீல நிலவுப்பூ பற்றி ஜின்ஜின்னின் தந்தை கூறியது நினைவுக்கு வந்தது. அது அந்த பூவை கண்டுபிடிப்பவர்களுக்கு அது அளவற்ற ஞானத்தை தரும் என்றும் மற்றும் அவர்களது பாண்டா கூட்டத்துக்கும் நிறைய நன்மைகளை தரும் என்று ஜின்ஜின் உடைய தந்தை கூறியிருந்தார். ஜின்ஜின் தனது பயணத்தை தொடங்கியது. முதலில் ஒரு நதியை கடக்க வேண்டியிருந்தது. தனது புத்திசாலித்தனத்தால் அது மூங்கில் கம்புகளை பயன்படுத்தி ஒரு மிதவை படகை உருவாக்கி ஆற்றின் குறுக்கே மிதந்து சென்றது. அங்கே ஒரு முதிய ஆமை அதனைக் கண்டது. ஆமை, சிறு பாண்டாவே, உன் சாகசத்தின் ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய கற்றலே. இந்த ஞானத்தை நீ சமூகத்துடன் பகிர்ந்து கொண்டால் அது உனக்கு மட்டுமல்லாமல் இந்த காட்டுக்கே நன்மை பயக்கும் என்று அறிவுரை கூறியது. ஆமையின் வார்த்தைகளைக் கேட்ட ஜின்ஜின் தனது கண்டுபிடிப்புகள் வணிக ரீதியாக மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தது. பிறகு பாண்டா தனது பயணத்தை தொடர்ந்தது. செல்லும் வழியெல்லாம் ஒளிரும் காளான்களையும் பூக்களையும் கண்டது. அடுத்ததாக அது இருண்ட குகைகள் வழியாக சென்றது. அங்கு கூர்மையான பாறைகளை நிறைய கண்டது. வரும் வழியில் கண்ட காளான்களும் பூக்களையும் நமது காட்டிற்கு கொண்டு சென்று தனது சமுதாயத்திற்கு இரவில் ஒளிரும் விளக்குகளாகத் தர முடிவு செய்தது. இறுதியாக உயரமான பனிமலையை தனது விடாமுயற்சியால் ஏறிய ஜின்ஜின் மலை உச்சியில் ஒளிர்ந்த நீல நிலவு பூவை கண்டது. அதன் ஒளியிலிருந்து ஞானத்தை பெற்றது. பிறகு பூவின் சாற்றை பிழிந்து ஊட்டச்சத்து பானங்கள் மற்றும் மருத்துவப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்தல் போன்ற பல வணிக முயற்சிகளை ஜின்ஜின் திட்டமிட்டது. ஜின்ஜின் திரும்பி வந்து தனது கண்டுபிடிப்புகளை வெற்றிகரமாக சந்தைப்படுத்தி ஒரு தொழில் முனைவோராக மாறி தனது பாண்டா சமூகத்துக்கு வளமான எதிர்காலத்தை கொண்டு வந்தது.